அநியாயங்கிறது இப்படித்தான் பாரு அம்பரு. ஒரு ராவுக்குள்ள ஆயிஷா லட்சாதிபதி ஆயிட்டார், முவாது ஹாஜி சொச்சாதிபதி ஆயிட்டாரு. 30 வருஷமாகியும் அப்படி ஒரு மாற்றம் எங்களுக்குள்ள வரலையே. அப்படி வந்திருந்தா நான் அவ்விடத்துல, நீங்க இவ்விடத்துல. அப்படியும் ஒரு எண்ணம் இருக்கோ உனக்கு? ஆத்திப் துரைய அகசான் ரஹீம் என்கிற பெரிய டாக்டர் கிட்ட காட்ட கொண்டு போய்த்தாராம். கோப்பி ஒண்ணு அம்பரு, கோபி ஒன்று போடு. எனக்கும் காது கேட்கும். அவரு கோபி என்னப்போவே போட தொடங்கிட்டேன். ஏய், என்ன ஓட்ட போற? இருட்டில் ஒட்டுறத நிறுத்திட்டு வெளிச்சத்திலையும் ஒட்ட தொடங்கிட்டீங்களா? சுஹானா தாத்தாவுக்கு ஸ்கூல்ல வரவேற்பளிக்க போறாங்க, அதுக்கு தான் போஸ்டர். வாரப்போ கண்டேன், எல்லா இடத்துலயும் ஒட்டி இருந்துச்சு. பிள்ளையோட டிவியில பாடி முதலாம் எடுத்ததுக்கு பாராட்டு வைஃபோமன். அது மாமா 1000 ரூபாவுக்கு சில்லறை இருக்குமா? உங்களுக்கு இல்லாததா? எங்க ஊரு பிள்ளை ஒன்ன உச்சிக்கே கொண்டு போனவாச்சு. ராவோடு ராவா வந்துட்டீங்க போல. நீங்களும் நம்ம ஸ்கூலுக்கு வந்ததும் வந்த ஊரையே உசுப்பிட்டீங்க. பரஜிமா டீச்சர் என்கிறவ இவதானா? நான் தான், சொல்லுங்க. இந்த ஊர்ல நிறைய பெயரால பேசப்படுகின்ற ஒரு பெயர், அதனாலதான் கேட்டேன். இப்ப போஸ்டர் ஒட்டினாங்களே, அந்த பாராட்டு வைபவத்துக்கு எனக்கும் வர முடியுமா? போஸ்டர் அடிச்சு பகிரங்கமா செய்யறதுன்னா இவங்களுக்கும் வரலாமே. நீங்க எந்த ஊரு? ஏராவூர். நான் படிச்சது தமிழ் ஸ்கூல்ல, ட்ரைனிங்க முடிச்சது கோப்பாயில. அதுதான் யோசிச்சேன், பேச்சில தமிழ் மனம் வீசுதன்னு. இந்தாங்க கோபி. இந்தாங்க டீச்சர். ரொம்ப நன்றி. நல்ல டீச்சர். இவங்களோடு என்றாலும் மனம் கோணாமல் கதைப்பா. என்னமோ பரஜிமா டீச்சர் எடுக்கிறது அரசாங்க சம்பளம் என்றாலும் பிள்ளைகளுக்கான ஒரு நிமிஷத்தை கூட திருட மாட்டா என்று நிறைய பேர் பேசிக்கிட்டது எனக்கும் கேட்டது உண்டு. அங்க என்ன பாக்குற? இவனுகள் மூஞ்சில வச்ச கைய எப்பதான் எடுப்பாங்களோன்னு தான் பார்த்தேன்.